ஜெனீவா விவகாரத்தில் தமிழர் தாயகத்தில் இருக்கிற அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளினுடைய நிலைப்பாடும் ஒரு சர்வதேச விசாரணை பொறிமுறைக்குள் தான் இலங்கை அரசாங்கத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் அவர்கள் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. புலம்பெயர்ந்த தேசத்தில் ஒரு ஒற்றுமையான நிலைப்பாடு 69 அமைப்புகள் சேர்ந்து உலக பொறிமுறையில் இனியும் தமிழ் மக்கள் ஏமாற்றப்படக்கூடாது, ஒரு சர்வதேச விசாரணை பொறிமுறை மூலம்தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று அவர்களும் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது. 16 ஆண்டுகளாக பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கான நீதியை பெறுவதில பாதிக்கப்பட்டிருக்கிறார். நாங்கள் வெறுமனே மனித உரிமை பேரவையினுடைய தீர்மானம் ஒரு வெற்று பேப்பர் என்று நாங்கள் ஒரு காலம் கருதக்கூடாது. அது இந்த இலங்கை அரசாங்கத்துக்கு நாங்கள் கொடுக்கிற ஒரு பாரிய திரட். இந்த செம்மணி விவகாரத்தில் தெளிவாக சொல்லி இருக்கிறார். அது ஒரு சர்வதேச மேற்பார்வையில் தான் அந்த விவகாரம் கையாளப்பட வேண்டும் என்பதில் அவர் தெளிவாக அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அரசியல் ஆய்வுக்களம். உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களம். அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அரசியல் ஆய்வுகளத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள். அரசியல் ஆய்வுகளத்தோடு எங்களோடு வழமை போலவே பல ஆண்டுகளாக இணைந்திருக்கின்ற திரு சபா கோதாஸ் அவர்கள். இவர் யாழ் மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினராகவும் அது மட்டுமில்லாமல் வரலாற்று ஆசிரியராகவும் அத்தோடு சிறப்பாக அரசியல் ஆய்வாளராகவும் பொதுவாக அரசியல் விடயங்களை ஒரு நடுநிலையாக பேசக்கூடியவருமான சபா கோதாஸ் அவர்களை இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் சபா. வணக்கம். வணக்கம். மீண்டும் ஒரு முறை அரசியல் ஆய்வுக்களத்தோடு ஜெனீவாவின் இந்த ஆண்டுக்கான அமர்வு நிறைவாகி இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே நாங்கள் வளமையாக பார்ப்பது போல் தாயகத்தின் முழுமையான இந்த வார தகவலோடு இணைந்துள்ளோம். குறிப்பாக தென்னிலங்கையில் அரசியலில் திடீரென சில மாற்றங்கள் தற்போது நடந்திருக்கிறது. குறிப்பாக இந்த முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய சலுகைகள், அவர்களுக்கான அந்த வாசஸ்தலங்கள் போன்றன யாவும் தொடர்ந்து பாவிக்க முடியாது என்ற வகையில் ஒரு சட்ட மூலம் ஒன்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டமையால் குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச, சந்திரிகா குமாரதுங்க, மைத்திரிபால சிறிசேன போன்றோர் தங்களுடைய அந்த வாசஸ்தலங்களை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். அதே நேரம் தென்னிலங்கையில் எதிர்வரும் நாட்களில் ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாடு நடைபெற இருப்பதாகவும் அதில் சஜித் பிரேமதாச தரப்பும் ரணில் விக்ரமசிங்க தரப்பும் ஒன்றிணைய போவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதனை விட தென்னிலங்கையில் குறிப்பாக இந்த மஹிந்த ராஜபக்சவினுடைய, குறிப்பாக நாமல் ராஜபக்சவினுடைய தரப்பில் இந்த ஐஸ் போதை என்று சொல்லப்படுவது தொழிற்சாலை போன்று நடத்தப்பட்டதான பல்வேறு குற்றச்சாட்டுகளும், தற்போது சில இடங்களில் அப்படியான அந்த ஐஸ் போதைகள் பிடிக்கப்பட்டிருப்பதும், அது தொடர்பான செய்திகளும் அங்கு வந்து கொண்டிருக்கின்றன. அதனை விட முன்னாள் ஜனாதிபதிகள் வெளியேறி செல்கிற போது, மஹிந்த ராஜபக்ச தங்காலை செல்கிற போது அங்கு நூற்றுக்கணக்கான மக்கள் அவரை வரவேற்பது மாத்திரமல்ல, அரசாங்கத்துக்கு எதிரான பல கோஷங்களை எழுப்புவதையும் அங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல தமிழர் தாயக பகுதியில் இந்த செம்மணி விவகாரம் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்ட நகர்வுக்கு நீதிமன்றத்தின் ஊடான அந்த நிதி ஒதுக்கீடுகள், நீதிமன்றத்தினுடைய ஓர்டர்களை அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். அதனை விட தமிழர் தாயக பகுதியில் அரசியல் நிலைமைகள் ஒரு மந்தகதியில் தான் காணப்படுவதையும், அதே நேரம் இந்த ஜெனீவா விவகாரத்தில் தமிழர் தாயகத்தில் இருக்கிற அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளினுடைய நிலைப்பாடும் ஒரு சர்வதேச விசாரணை பொறிமுறைக்குள் தான் இலங்கை அரசாங்கத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் அவர்கள் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல அவர்களுக்கு சமாந்தரமாக புலம்பெயர்ந்த தேசத்தில் ஒரு ஒற்றுமையான நிலைப்பாடு 69 அமைப்புகள் சேர்ந்து உலக பொறிமுறையில் இனியும் தமிழ் மக்கள் ஏமாற்றப்படக்கூடாது, ஒரு சர்வதேச விசாரணை பொறிமுறை மூலம்தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று
அவர்களும் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பது நம்மளர் தாயகத்தில் ஒரு மிக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது. இப்படியான ஒரு சூழல் தான் இலங்கை தீவில் தெற்கிலும் வடக்கிலும் காணப்படும். செம்மணியின் விவகாரம் மிக ஆளுமையாக பல விடயங்களை அங்கே பேசுபொருளாக கொண்டு வரும் இந்த ஜெனீவா அமர்விலே என்று நாங்கள் கருத்தாடல்களை கேட்கக்கூடியதாக இருந்தது பலருடையது. ஆனாலும் அது எங்களுக்கு ஒரு உகந்த விடயமாக அங்கே பெருசாக பேசுபொருளாக எடுக்கப்படாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. ஐநா மனித உரிமை ஆணையாளருடைய அறிக்கையில் பல விடயங்கள் எங்களுக்கு உரிய விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தாலும் அங்கு அந்த சர்வதேச விசாரணை பொறிமுறை அந்த மனித உரிமை பேரவையில் இருக்கிற நாடுகளினுடைய ஒத்துழைப்புடன் அந்த தீர்மானம் அங்கு சரியான முறையில் கொண்டு வரவில்லை என்கிற ஒரு கவலையும் பாதிப்பும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இருக்கிறது. காரணம், மனித உரிமை பேரவையினுடைய ஆணையாளர் கூட அந்த அறிக்கையில் அவர் சொல்லியிருக்கிறார் என்னென்றால், இந்த விடயத்தில் அந்த மனித உரிமை பேரவையில் இருக்கிற நாடுகள் கரிசனை கொள்ள வேண்டும் என்ற வகையில் தான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அவர் இந்த செம்மணி விவகாரத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அது ஒரு மூன்றாம் தரப்பு சர்வதேச பார்வையில் தான் அந்த விவகாரம் கையாளப்பட வேண்டும் என்பதில் அவர் தெளிவாக அதில் குறிப்பிட்டிருக்கிறார். காரணம், அந்த விடயம் அவர் ஏலவே களத்தில் நேரடியாக பார்த்தவர், அந்த பாதிக்கப்பட்ட மக்களினுடைய கோரிக்கைகளை நேரில் கேட்டவர் ஆனபடியால் அதனுடைய அந்த வெளிப்பாடு அவருடைய அறிக்கையில் அங்கு பதியப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த விடயத்தில் மிக தெளிவாக சொல்லி இருப்பது பாதிக்கப்பட்ட மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கின்ற அந்த சர்வதேச விசாரணை பொறிமுறை, அதை அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் மனித உரிமை பேரவையில் இருக்கிற நாடுகள் அதற்கு பூரணமாக ஒத்துழைப்பு கொடுப்பதன் மூலம்தான் அதை அடுத்த கட்ட நகர்த்த முடியும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இதில் ஒரு கவலையான விடயம், 16 ஆண்டுகளாக அந்த மனித உரிமை பேரவை தொடர்ந்து இந்த இலங்கை அரசாங்கத்துக்கு ஆரம்பத்தில் உள்ளக பொறிமுறையை நேரடியாக வழங்கியிருந்தார்கள், பின்னர் கலப்பு பொறிமுறையை வழங்கியிருந்தார்கள், பின்னர் மீண்டும் உள்ளக பொறிமுறையை வழங்கியிருந்தார்கள். இவை எல்லாவற்றையும் அந்த அரசாங்கம் புறக்கணித்து 16 ஆண்டுகளாக மக்களை ஏமாற்றி அவர்களை பலவீனப்படுத்தியதன் பிற்பாடும் ஒரு துணிச்சலாக இந்த மனித உரிமை பேரவையால் இந்த சர்வதேச விசாரணை பொறிமுறைக்குள் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை மனித உரிமை பேரவை ஆணையாளர் பேரவையில் அங்கத்துவம் பெறும் நாடுகளினுடைய பெரும்பான்மை ஆதரவுடன் அதை எடுக்கவில்லை என்கிற ஒரு கவலை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஜெனீவா அமர்வில் வெளிவிவகார அமைச்சர் மீண்டும் பழைய அந்த அரசியல் கட்சிகள் இருந்தது போலவே மீண்டும் காலம் கேட்பது போலவும் செயலாற்றல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது தொடர்கின்றது. இந்த அரசு மாற்றங்கள் வருகின்றது. இது போன்று ஜெனீவா அமர்வு கடந்த 2009 பிறகு எத்தனையோ அமர்வுகள் வந்து போயிருக்கின்றது. ஒரு குறித்த கால எல்லையை அல்லது தமிழர்களுக்கு என்ன தீர்வை கொடுப்போம் என்ற அந்த வார்த்தை பிரயோகம் அங்கே வெளிவிவகார அமைச்சரால் பேசுபொருளாக எடுக்கப்படவில்லை. இல்லை, இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் இலங்கையினுடைய தற்போதைய வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத்தை பொறுத்தவரையில் கடந்த கால ஆட்சியாளர்களின் வெளிவிவகார அமைச்சுகள் அல்லது கடந்த கால அரசுகளினுடைய நிலைப்பாடு எப்படி ஜெனீவாவில் இருந்ததோ அதே போன்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அதைவிட அவர் இன்னும் ஒருபடி மேலே போய் தாங்கள் ஒரு புதிய அரசாங்கம் வந்திருக்கிறோம், தங்களுடைய பாராளுமன்றத்தில் புதிய அங்கத்தவர்கள் தான் 190% இருக்கிறார்கள், அதனை விட அவர்களில் பெண்கள் கூடுதலாக வந்திருக்கிறார்கள், ஆகவே தாங்கள் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவோம், ஆகவே அந்த மாற்றம் என்பது உள்ளக பொறிமுறை மூலம்தான் தாங்கள் ஏற்படுத்துவோம் என்ற வகையில் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த சர்வதேச சமூகமும் உண்மையிலேயே கடந்த கால ஆட்சியாளர்களைப் போல இல்லை, தாங்கள் ஒரு முன்மாதிரியான ஆட்சியாளர்கள் என்று பேச்சளவில் பேசிக் கொண்டிருக்கிற அனுர தரப்பும் ஒன்றை சிந்திக்க வேணும். பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் சர்வதேச பொறிமுறையில ஒரு காதல் கொண்டு வலிஞ்சு கேட்கிறது, அதுல காதல் வயப்பட்டு செய்கிறதாக அவர்கள் நினைக்கக்கூடாது. உள்ளக பொறிமுறையில அவருடைய நீதி எவ்வளவு தூரம் பலவீனப்படுத்தப்பட்டதுன்றது எல்லாரும் அறிவார்கள். இப்போ உதாரணமாக காணாமலாக்கப்பட்டோருக்கான அந்த OMB அலுவலகம் திறக்கப்பட்டு எவ்வளவு உறவினர்கள் இலங்கை புலனாய்வாளர்களால போஸ்ட் பண்ணி வீடு வீடாக போய்
உங்களோட உறவினர் இறந்துட்டாருன்னு சொல்லி டெத் சர்டிபிகேட் எடுங்கள்னு சொல்லி மஹிந்த என்ற காலத்தில், அதுக்கு பிறகு நல்லாட்சி அரசாங்க காலத்துல கூட அவர்களுக்கு அப்படியான கரைச்சல்களை கொடுத்து கூடுதலான நாட்கள் பிறப்பு சான்றிதழ்களை எடுத்து அந்த வரிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் என்ற பிரச்சனையிலிருந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறார். அப்ப அதால அவருடைய நீதி நியாயம் கிடைக்காமல் அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை விட இன்னும் கொஞ்சம் பேருக்கு 50,000 25,000 ரூபாய் பணம் என்று கொடுத்து அவர்களை அந்த விஷயத்தில இருந்து நிறுத்தி இருக்கணும். இந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் என்ற அந்த கேட்டகரியில இருந்து அவர்களை தீர்வு கொடுத்தாச்சு என்ற வகையில் அவர்கள் முடிச்சிருக்கணும். அப்ப இப்படி பல விடயங்கள் அது உள்ளக பொறிமுறையில ஒட்டுமொத்தமாக சாட்சியங்கள் மறைமுகமாக புலனாய்வாளர்களால மிரட்டப்பட்டிருக்கிறார்கள், அசௌகரியங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த விவகாரத்துல 16 ஆண்டுகளாக பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கான நீதியை பெறுவதில பாதிக்கப்பட்டிருக்கணும். அது மாத்திரமல்ல, நீதிக்கான சாட்சியங்கள், உயிருடன் உள்ள சாட்சியங்கள் அழிந்து கொண்டு போகுது, இறந்து கொண்டு போயிருக்க அவருடைய எண்ணிக்கை குறைவடைஞ்சு கொண்டு போகுது. இப்படியான பல பாதிப்புகளை சந்திச்சு கொண்டிருக்கணும். சரியான முறையில நீதியை பெறணும் என்று சொன்னால் அவர்களுக்கு மாற்று வழி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு சர்வதேச பொறிமுறைதான். உண்மையாக இரு தரப்புக்கு இடையிலே முரண்பாடு நடந்திருக்குன்னு சொன்னால் அதை தீர்க்கிறதுக்கு 2 தரப்போடையும் சம்பந்தப்படாத ஒரு 3ஆம் தரப்பு தான் அதற்கான நீதியை கொடுக்க முடியும். ஆகவே இங்கே இலங்கை தீவுக்குள்ள பாதிப்பு ஏற்படுத்தின தரப்பு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு, பாதிப்பை பெற்ற தரப்பு அரசியல் அதிகாரமற்று அரசியல் அநாதைகளாக இருந்து கொண்டிருக்கு. ஆகவே அப்படி இருக்கிற போது இதற்கு ஒரு 3ஆம் தரப்பு தான் நீதியை பெற்றுக் கொடுக்க முடியும். ஆகவே 16 ஆண்டுகள் ஏமாற்றப்பட்ட மக்களை உண்மையாக அனுர தரப்பு தாங்கள் சமநீதி வழங்குவோம், அந்த பாதிக்கப்பட்ட மக்கள பாதிப்பை ஏற்றுக்கொள்றோம், மற்றது கடந்த கால ஆட்சியாளர்களுக்கும் தங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, கடந்த கால ஆட்சியாளர்கள் எல்லாம் ஊழல்வாதிகள் கள்ளர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் அனுர அரசாங்கத்தின் மடியில கனமில்லை அல்லது அவர்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று சொன்னால் நாடு முன்னோக்கி போகணும் என்று அவர்கள் ஆத்மார்த்தமாக விசுவாசமாக நினைத்தால் இந்த பிரச்சனைக்கு சர்வதேச பொறிமுறையில கொண்டு போய் நியாயம் பெற்றுக் கொடுக்கறதுல அவர்களுக்கு தடை இருக்காது. ஆனால் அவர்கள் அதுக்கு தயாராக இல்லை. ஏனென்றால் அவை ஆட்சிக்கு வந்தோடனே கிளியரா ஒன்றை சொல்லி இருக்கணும், தாங்கள் இராணுவத்தை காட்டி கொடுக்க மாட்டோம், இராணுவத்தை பாதுகாப்பு மாட்டோம். இங்க இருக்கு பிரச்சனை என்னண்டா, இந்த இராணுவத்தை வச்சுத்தான் கடந்த கால ஆட்சியாளர்கள் இவ்வளவு அநியாயங்களையும் செய்து முடிச்சார். அநியாயங்கள் அவ்வளத்தை செய்த தரப்பு இராணுவம், செய்வித்தது ஆட்சி தரப்பு. இங்கே ஆட்சி தரப்பையும் இராணுவத்தையும் பாதுகாத்து கொண்டிருக்கிற அனுர தரப்பு அரசாங்கத்தால சாதாரணமா புலம்பெயர்ந்த தேசத்தில இருக்கிற தமிழர்களுக்கும் தாயகத்தில இருக்கிற தமிழர்களுக்கும் இப்போ ஒன்று தெளிவா தெரியுது, இவங்க உண்மையான நீதியை பெற்றுத்தர போறதில்லை. அதை அவங்க தெளிவா ஜெனீவாவில சொல்லிட்டாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்தோன்ன முதல் செய்த வேலை ஜெனீவா தீர்மானத்தை தாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்பதான் அவங்க அரசியல் பிடிச்சிருக்கிறாங்க. இதுவரை ஜேவிபி எதிர்கட்சியில இருந்து எல்லாரையும் விமர்சித்து கொண்டிருந்தது, ஆட்சிக்கு வந்த உடனே எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று ஜெனீவா தீர்மானத்தை நிராகரிச்சது. இப்பதான் தெரியுது அந்த ஜெனீவா தீர்மானத்தை அனுசரிச்சு போவாட்டி கன பிரச்சனை எதிர்காலத்துல வரும், அந்த பிரச்சனையை பேஸ் பண்ணி கொண்டு ஆட்சி செய்ய இயலாது. ஆகவே அதுக்கு ஒரு தந்திரோபாயமாக அவங்க இப்ப ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க, பாதிக்கப்பட்ட தரப்புக்கு எதிரான நிலைப்பாட்டில இருக்கணும். பாதிக்கப்பட்ட தரப்பு வெளியக விசாரணையை கேட்க அவங்களுக்கு உள்ளக விசாரணைன்னு சொல்றாங்க. நாளைக்கு நீங்க இருந்து பாருங்க, பாதிக்கப்பட்ட தரப்பு உள்ளக விசாரணை என்றா அவங்க சொல்லுவாங்க விசாரணை இல்லை. இதுதான் நடக்க போகுது. ஆகவே இதுல சர்வதேசம் இனியும் பாதிக்கப்பட்ட மக்களை வஞ்சிக்க கூடாது. வெந்த முன்னில வேல் பாய்ச்சின மாதிரி அவர்களை வச்சு அரசியல் செய்யக்கூடாது. அவர்கள் ஒரு நியாயபூர்வமான முடிவுக்கு வரணும். இந்த முறை டயஸ்போராவும் தமிழர் தாயகமும் ஒரு சரியான நிலப்பாட்டில எல்லாரும் உறுதியான ஒரு முடிவுக்கு ஐநா மனித உரிமை பேரவைக்கு தெளிவாக சொல்லி இருக்கணும், சர்வதேச விசாரணை பொறிமுறை தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம். அதில எங்கட தரப்பு உறுதியாக இருக்குது. இனி சர்வதேச நாடுகளும் பூகோள அரசியல தங்கி இருக்கிற நாடுகளும் தான் பாதிக்கப்பட்ட மக்கள் மீது கரிசனை கொள்ளும். புலம்பெயர் அமைப்புகள் இணைந்து தமிழர்களுடைய பிரச்சனையை செயற்படுத்துவதற்காக பல அமைப்புகள் இணைந்திருப்பதாக பார்க்கக்கூடிய இருந்தாலும்
தாயகத்தில் அரசியல் கட்சிகளும் இணைந்து செயலாற்றுவதற்கான அடிப்படை ஏதாவது இருக்கின்றதா? கட்சிகள் இணைந்து செயற்படுகிற செயற்பாட்டில் பலவீனம் இருந்தாலும் கட்சிகளினுடைய நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடாகத்தான் இருக்கு. 16 ஆண்டுகளாக தமிழ் மக்கள் இந்த உள்ளக பொறிமுறை என்ற போர்வையில் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். ஒரு சர்வதேச விசாரணை பொறிமுறை ஒன்று அவசியம் என்பதை எல்லோரும் உறுதிபட வலியுறுத்தி இருக்கிறார். இன்னொரு பக்கமாக பார்ப்பமாக இருந்தால் மணிப்புதகுழி என்பதை நாங்கள் பரபரப்பாக இந்த ஆண்டு சென்ற ஆண்டு கடைசியிலிருந்து இந்த ஆண்டு வரையும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயமும் அங்கே தோண்ட தோண்ட சிறுவர்கள் தொட்டு இளம் நங்கையர் தொட்டு முதியவர்கள் என்று சொல்லி பலருடைய இரும்பு கூடுகளை அங்கே எடுக்கக்கூடியதாகவும் இருந்தது. இந்த பக்கத்தில் பார்க்கின்ற பொழுது மீண்டும் ஒரு புதிய சரசரப்பு ஏற்பட்டிருக்கின்றது. டக்ளஸ் தேவானந்தா அவர்களோடு இருந்தவர் இவரை இனங்காட்டுவதாகவும் பல இடங்களில் கொலைகளை செய்ததுக்கு இவர் ஒரு முக்கியமான ஆள் என்ற ஒரு பக்கமும் இங்கே பேசப்படுகின்றது, ஊடகங்களில் பெறப்படுகின்றது. அந்த வகையிலே தாயகத்தில் இது பற்றிய தகவல்கள் என்ன? டக்ளஸ் தேவானந்தாவுடன் இருந்து ஒன்றாக இருந்து நீண்ட காலமாக இருந்து வெளியேறி தற்போது இந்த ஊடகங்களுக்கு முன்னால் வந்திருப்பவர், நான் நினைக்கிறேன் இது 2வது தடவை. முதல் தடவையும் வந்த பல விடயங்களை சொல்லி இருந்தார். இந்த விடயங்கள் எல்லாம் மேலவே எல்லோருக்கும் தமிழர் தாயகத்தில் மட்டுமல்ல டயஸ்போராவில் இருக்கிற எல்லோருக்குமே தெரியும். இந்த விஷயங்கள் யார் யார் செய்தவை, அதுல யார் யார் சம்பந்தப்பட்டவை என்றது எல்லாமே எல்லோருக்கும் தெரியும். இதுல பல்வேறு பின்னணிகள் இருக்கக்கூடும். ஏனென்று சொன்னால் இது வேறு தரப்புகளும் அந்த நபரை கையாளக்கூடியதாக இருக்கும். ஆனால் அவர் சொன்ன பல விடயங்கள் கூட இபிடிபிக்கு சம்பந்தப்பட்ட விடயங்கள் தான் அவர் சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் கடந்த காலங்களில் பரவலாக பேசப்பட்ட விடயங்கள், அப்படியான விடயங்கள் யார் எவர் எது குற்றமிழைத்தாலும் தென்னிலங்கையில் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் ஊழல்கள் பாதாள உலகம் போன்றவற்றை பிடிப்பதாக அப்படியான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக பல நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் ஒரு ஆக்கபூர்வமான செயற்பாட்டை இதுவரை செய்யவில்லை. உதாரணமாக ரணில் விக்ரமசிங்கவை தனிப்பட்ட தேவைக்காக 1,66,00,000 ரூபாயை செலவழித்தார் என்ற வகையில் தான் அவரை அவர்கள் நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் சிறையில் கொண்டு சென்றார்கள். ஆனால் அவர் கடந்த ஆட்சி காலங்களில் பிணைமுறி மோசடி என்பது இணைச்சு பார்க்க முடியாத ஒரு ஊழல். அந்த ஊழலை செய்த அந்த ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த காலத்தில் நடந்த அந்த சம்பவத்தை எங்கு தன்னும் நீதிமன்றத்திலேயோ அல்லது அது ஒரு பாதிப்பாக தவறளித்ததாக அல்லது ஊழலாக இன்னுமே ஆட்சியாளர்கள் சொல்லவும் இல்லை. ஆட்சிக்கு வந்த பிறகு அதை பற்றி கதைக்கவும் இல்லை. சொல்வார் உண்மையாக ஊழல் ஒழிப்பு லஞ்ச பெற்றுக்கொள்ளுதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் பற்றி பேசுபவர்கள் என்னத்துக்காக இதை செய்கிறார்கள் என்ற குழப்பம் தான் இங்கு மக்களுக்கு இருக்கிறது. ஊழல் என்ற போர்வையில் ரணில் விக்ரமசிங்காவை குறிவைத்தது, இன்றைக்கு ஐஸ்போதி என்ற வகையில் நாமல் ராஜபக்சவை குறிவைத்தது. கடந்த கால ஆட்சியாளர்கள் இந்த போதைப் பொருள் வியாபாரத்தின் பின்னணியில் பலர் இருந்திருக்கிறார்கள், இல்லை என்று இல்லை. ஊழல்களின் பின்னணியில் மிக பாரிய ஊழல்களை செய்திருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கிற போது சின்ன சின்ன விடயங்களை மையமாக கொண்டு இவர்களை குறிவைப்பது, தென்னிலங்கையில் தங்களுக்கு எதிராக போட்டி அரசியலில் யாரும் வரக்கூடாது, வரக்கூடியவர்களை தாங்கள் இப்படியான விடயத்தை கொண்டு அவர்களுக்கு ஒரு ரெட்மார்க் பண்ண வேணும் என்கிற ஒரு நோக்கம்தான் அவர்களிடம் இருக்கிறது. அரசியல் என்பது மிகப்பெரிய கள்ளனம், திரும்ப திரும்ப அரசியல்ல வந்த வரலாறுகள் இருக்கு. அவை அதை எப்படி மாறும் என்று சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய நோக்கம் அப்படித்தான் இருக்கு. தமிழர் தாயகத்திலும் கடந்த காலத்தில் யார் யார் எப்படியான இந்த யுத்த காலத்தில் கொலைகள் கொள்ளைகள் போன்றவற்றில் ஈடுபட்டார்களோ அவர்களும் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும். இல்லை என்று நாங்கள் விட முடியாது. எதிர்காலத்தில் அப்படியான தரப்புகள் இல்லாமல் ஒரு தூய ஒரு அரசியல் கலாச்சாரத்தை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும் என்று சொன்னால் இப்படியான தரப்புகள் களையப்பட வேணும். அந்த உண்மைகள் வெளிக்கொணரப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கும். இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அது ஒரு வெற்றியாக இருக்கும். இந்த எனிவா அமர்வு பற்றி நீங்கள் நிச்சயமாக பலரோடு உரையாடி இருப்பீர்கள். தாய மக்களின் கருத்தாளர்கள் வண்ணம் இருக்கின்றது, வேதனைக்குரியதாகத்தான் இருக்கும் என்று நினைக்கின்றேன், இல்லையா? 16 ஆண்டுகளாக தொடர்ந்து ஏமாற்றத்தை சந்திச்சு கொண்டிருக்கிற போது பாதிக்கப்பட்ட மக்கள் பெரிய அளவுக்கு மனவேதனைப்படுவதைத்தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. காரணம், மனித உரிமை பேரவை தீர்மானம் என்பது நகைச்சுத்தன்மை உடையதாக தொடர்ந்தும் இருப்பது.
அது பாதிக்கப்பட்ட மக்களை மன உளைச்சலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது. அவருடைய எதிர்பார்ப்பு பாதிப்பு. தாங்கள் மனித உரிமை பேரவை கடந்த காலத்தில் எடுத்த தீர்மானங்கள் மூலம் இலங்கை அரசாங்கம் ஒரு சரியான நிலைப்பாட்டுக்கு வரவில்லை, ஒரு பொறுப்பு கூறலை செய்யவில்லை. பொறுப்பு கூறல் ஒன்று சரியான முறையில் செய்யப்படுவதன் மூலம்தான் அந்த மீள் நிகழாமையை ஏற்படுத்த முடியும். மீள் நிகழாமையை தடுப்பதன் மூலம்தான் பரிகார நீதியை வழங்க முடியும். ஆகவே இந்த பொறுப்பு கூறல், மீள் நிகழாமை, பரிகார நீதி இந்த மூன்றும் கிடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பாதிக்கப்பட்ட மக்களினுடைய நிலைப்பாடு சர்வதேச நீதி பொறிமுறை. இந்த சர்வதேச நீதி பொறிமுறை என்பது மனித உரிமை பேரவையில் இருக்கிற அனைத்து நாடுகளும் சேர்ந்து அதை செய்ய முடியும். பெரும்பான்மை நாடுகளை சேர்ந்து செய்ய முடியும். ஏனென்று சொன்னால் இதே மனித உரிமை பேரவை தான் ரோஹிங்கியா முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிற போது அப்படி ஒரு தீர்மானத்தை அங்கு எடுத்திருந்தார். ஆகவே அப்படியான ஒரு தீர்மானம் ஈழத்தமிழ் மக்கள் சார்பிலும் எடுக்கப்பட வேண்டும். எடுக்கப்பட்டால்தான் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நியாயம் கிடைப்பதற்கான வழி ஏற்படும். இதில் பலர் தவறாக விளங்கிக் கொள்கிறார்கள். கிடைக்காததொன்றுக்கு மக்கள் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுகிறார்கள், அதற்காக இவர்கள் தொடர்ந்தும் கற்பனை உலகில் இருக்கிறார்கள். கிடைக்காதது ஒன்றுக்கு தமிழ் மக்கள் கற்பனையில் இருந்தால் இலங்கை அரசாங்கம் அதை அலட்சியமாக விட்டுடும். இலங்கை அரசாங்கம் இன்றைக்கு அன்று அரசாங்கம் எவ்வளவோ நிதிகளை செலவழித்து ஜெனீவாவுக்கு தங்களுடைய குழுவினரை அனுப்பி அந்த தீர்மானத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை சொல்வது மாத்திரமல்ல, இது ஒரு சர்வதேச நீதி பொறிமுறையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, உள்ளக பொறிமுறை மூலம் நாங்கள் இதனை தீர்ப்போம் என்று அடம் பிடிப்பதற்கான காரணமே அந்த தீர்மானம் தங்களுக்கு பல்வேறு எதிர்விளைவுகளை எதிர்காலத்தில் கொண்டு வரும் என்று. இலங்கை அரசாங்கம் பொருளாதார ரீதியாக பலவீனப்பட்டதுக்கும் யுத்தத்துக்கு பிறகு இந்த தீர்மானங்கள் தான் காரணம். அது சரியாக அனலைஸ் பண்ணி கொண்டு போராக்களுக்கு தான் இது தெரியும். இன்றைக்கு எங்களை பொறுத்தவரையில இந்த ஜெனீவா தீர்மானம் பல நாடுகள் இந்த நாட்டுக்கு உதவி செய்யாமல் விட்டிருப்பதுக்கும் அதுதான் காரணம். பல என்ஜிஓக்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இலங்கைக்கு அதாவது நன்கொடைகளை வழங்குவதில் தவிர்த்து கொண்டதுக்கும் இந்த மனித உரிமை பேரவை தீர்மானங்கள் காரணம். அதே நேரம் மனித உரிமை பேரவையினுடைய தீர்மானத்தால் தொடர்ந்தும் இலங்கை அரசாங்கம் ஒரு மார்க் பண்ணப்பட்டு, அதாவது ரெட் மார்க்ல தான் இருந்து கொண்டிருக்கு. என்னன்னு சொன்னா, இவர்கள் மனித உரிமை மீறல்களை செய்திருக்கிறார்கள், அதற்கான நீதிகள் பரிகாரங்கள் இன்னும் கொடுக்கப்படவில்லை, அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்ந்தும் அந்த பாதிப்புக்கு நீதியை கோரிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற பிரச்சனை இலங்கை அரசாங்கத்துக்கு கடும் நெருக்கடியில கொடுத்து கொண்டிருக்கு. அந்த நெருக்கடி தான் இவருடைய பொருளாதார பலவீன வீழ்ச்சிக்கான காரணம், அரசியல் ஸ்திரத்தன்மைக்கான காரணம். இன்றைக்கு பல நாடுகள் இந்த நாட்டுக்குள்ள அரசியல் போட்டித்தன்மை அல்லது இருக்கிற அரசாங்கங்களை விழுத்தி இன்னொரு ஆட்சியாளர்களை கொண்டு வரவும் என்று தீர்மானிக்கிறது எல்லாமே இந்த மனித உரிமை பேரவை தீர்மானங்கள், நெருக்கடிகள் தான் முக்கியமான காரணம். ஆகவே நாங்கள் வெறுமனே மனித உரிமை பேரவையினுடைய தீர்மானம் ஒரு வெற்றி பேப்பர் என்று நாங்கள் ஒரு காலம் கருதக்கூடாது. அது இந்த இலங்கை அரசாங்கத்துக்கு நாங்கள் கொடுக்கிற ஒரு பாரிய திரட். இந்த திரட்டின் மூலம்தான் நாங்கள் அரசாங்கத்தை ஏதோ ஒரு வகையில கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். இன்றைக்கு அப்படியான தீர்மானம் தான் கடந்த காலங்களை போல எடுத்தெடுப்புல எங்கட மக்கள் மீது கை வைக்காமல் இன்றைக்கு இருக்கிறதுக்கான காரணம். அது நிறைய பேருக்கு விளங்க இல்லை. ஆரம்பத்துல எல்லாம் எடுத்தெடுப்புல எங்களுக்கு என்ன நடந்ததுன்றது எல்லாருக்கும் தெரியும். வரலாறு ஒரு சின்ன கதை முரண்பாடு என்றாலே அந்த இடத்துல பல கொலைகள் விழும், பல வீடுகள் எரிக்கப்படும், வன்முறைகள் நடைபெறும். ஆனால் இன்றைக்கு அந்த செயற்பாட்டுக்கு ஒவ்வொரு நிமிடமும் சிங்கள ஆட்சியாளர் சிந்திக்கிறாங்க. என்னன்னு சொன்னால் அடுத்த நிமிடம் அதற்கான எதிர்ப்புகளும் பாரிய அவர்களுக்கான பின்னடைவுகளும் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏனென்றால் அப்படி ஒரு கட்டமைப்பு வலையமைப்புக்குள்ள எங்களுடைய இனம் இன்றைக்கு சர்வதேச மயப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த மயப்படுத்தப்பட்டிருப்பது தான் இன்றைக்கு அவைக்கு இருக்க பெரிய பிரச்சனை. ஆகவே நாங்கள் இந்த மனித உரிமை பேரவை தீர்மானத்தை மனித உரிமை பேரவையில இருக்கிற நாடுகளினுடைய, நான் ஏலவே இந்த STS தொலைக்காட்சியில கடந்த காலங்கள்ல பேசி இருக்கிறேன், அந்த நாடுகள் ராஜேந்திரிகளோட நாங்கள் வலு உறவாடல்களை செய்து அவர்கள் மூலம் இமெயில் மூலம் கடித பரிமாற்றங்களை செய்து எங்களுக்கான பாதிப்புகளை நாங்கள் தெளிவுபடுத்துவதன் ஊடாகத்தான் எதிர்காலத்தில் அப்படியான மாற்றங்களை நாங்கள் கொண்டு வர முடியும். ஆகவே மனித உரிமை பேரவை தீர்மானம் எங்களுக்கு சாதகமாக இல்லை என்று நாங்கள் முற்றுமுழுதாக புறந்தள்ளிவிட முடியாது. அந்த தீர்மானம்
எங்களை ஒரு வகையில் பாதுகாப்பாக வைத்திருக்கிறது என்ற உண்மையை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி உணர்ந்து கொள்வதற்கு இலகுவான வழி இந்த இலங்கை அரசாங்கம் துடிக்கிற துடிப்பு. அரசாங்கம் இன்றைக்கு கோட்டாபய ராஜபக்ச மொக்குத்தனமாக அந்த தீர்மானத்தை நிராகரிச்சார். அதுக்கு ஒரு குறிப்பை அனுப்பி நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இந்த முற்ற நிராகரிக்கணும் என்று கோட்டாபய ராஜபக்ச சொன்னார். என்ன நடந்தது கடைசிய? அவர் ஆட்சியில 2 வருஷத்துக்கு பிறகு இருக்க முடியல. அப்படியான பல காரணங்கள் அதுக்குள்ள இருக்கு. அதுக்கு நாங்கள் நுணுக்கமாக ஆராய்ஞ்சால் யாருடைய பாதிப்புகள் அவரை ஆட்சி கதிலிருந்து அப்புறப்படுத்துறதுக்கு எல்லாம் பயன்படுத்தப்பட்டது என்பதை நாங்கள் ஆழமா ஆராய வேண்டும். அத மாதிரித்தான் இப்ப இருக்கிற ஆட்சியாளர்களும் கடந்த கால ஆட்சியாளர்கள் விட்ட தவறுகள்ல எப்படி அவர்கள் ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்கள் என்பதை மிக நுணுக்கமாக ஆராய்ஞ்சு இப்ப இருக்கிற இந்த அனுர தரப்பு ஜேவிபி பழைய ஜேவிபி இல்லை, இப்ப நல்லா அவங்க அரசியல் கதைக்கிறாங்க, அரசியல் பேச வலிக்கிட்டாங்க. நல்லா இன்றைக்கு வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை பொய் சொல்லி மண்டைய கழுவி அரசியல் நாடகம் போட்டுக்கொண்டு அரசியல் செய்யலாமன்றதை அவங்க வெளிக்கிட்டாங்க. இன்றைக்கு இங்க சொல்றது எல்லாமே பொய் தான். இன்றைக்கு ஜனாதிபதி வாய் துறந்தால் எல்லாமே சொல்றது பொய். இன்றைக்கு ஜனாதிபதி பாருங்கோ, புதுசா ஒரு மாதம் கட்சி துவங்கி அறிவிச்ச திரைப்பட நடிகர் விஜய் சொல்லிட்டாருன்றதுக்காக ஓடி வந்து கச்சதீவில நின்று படம் காட்டுறார். ஆனால் எத்தனையோ ஆயிரம் தமிழ் மக்களை புதைகுழியில சாட்சியமாக ஒரு இராணுவ சிப்பாய் சிறைக்குள்ள இருந்து பல உண்மைகளை சொல்லுவேன், அவ்வளவு பாதிப்புகள் என்னென்ன நடந்தன்னு சொல்லி கொண்டிருக்கிற இடத்த கண்ணும் காணாதபடி போயிருக்கிறார். அவைதான் அரசியல். அவங்க இப்ப அரசியலுக்கு தயாராயிட்டாங்க. ஆகவே அதனாலதான் அவங்கள் எதிர்த்த தீர்மானத்தை இப்ப நாங்கள் மனித உரிமை பேரவை இந்த தொழில்நுட்ப பொறிமுறைகளை நாங்கள் கையாண்டு உலக பொறிமுறையில செய்வோம் என்றெல்லாம் பல கதை கதைக்கிறாங்க. யாருக்கும் மட்டும் விளங்கல, என்ன கதைக்கிறாங்கன்னு விளங்கல. அப்படியான ஒரு நிலப்பாட்டுக்குள்ள ஒரு சுத்துமாத்து அரசியலுக்குள்ள அவங்க இப்ப வந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்கள நோக்கம் எதிர்காலத்துல தாங்கள் தொடர்ந்து அரசியல்ல இருக்க வேணும்ன்றதான் இப்ப அவர்களுடைய நிலப்பாடு. இப்ப அவர்களுக்கு விளங்கிட்டு, ஏனென்றா தமிழ் மக்களின் புதிய தலைமுறை என்னத்தை யோசிக்கும்? அவங்களுக்கு யுத்தம் என்றால் என்னன்னு தெரியாது, யுத்தத்தின சத்தம் தெரியாது, யுத்த வரலாறு தெரியாது. இன்றைக்கு மலங்கடிக்கப்பட்டு கொண்டு போகும். அவங்களுக்கு இப்ப தெரிஞ்சது ஸ்மார்ட் போன் அல்லது கிரிக்கெட் மேட்ச் அல்லது ஃபுட்பால் மேட்ச் அல்லது செஸ் விளையாட்டு அல்லது ஏதாவது பிரேக் டான்ஸ் அல்லது நைட் கிளப் அல்லது மேலத்தைய டான்ஸுகள், அப்படியான விஷயங்கள் தான் இப்போதைய இளையோருக்கு தெரியும். அப்ப அவங்க பாக்குறாங்க என்னண்டா, இப்பத்தையில் இளையோரை கவரணும்டா இன்டர்நேஷனல் கிரவுண்ட் அடிக்கிறோம். இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல இன்டர்நேஷனல் கிரவுண்ட் அடிக்கிறேன்னு சொல்லி அடிக்கிறது வச்சுட்டு போயிருக்கிறேன். அத பெருமையா நினைக்கிற எங்கட சமுதாயம் இருக்கு, இல்லையென்று நாங்கள் குறைச்சி மதிப்பிடையலாது. அந்த இன்டர்நேஷனல் கிரவுண்டு அடிக்கல வச்சுட்டு போய் சொல்லிட்டு இருக்கிறார் என்னன்னு சொன்னால், எதிர்காலத்துல இந்த டீமுக்குள்ள தமிழ் முஸ்லிம் இளைஞர்களையும் இணைக்க வேணும் என்று சொல்லி போட்டு போயிருக்கிறார். அதன் மூலம் அவன் என்ன செய்யறான்? இளைய தலைமுறை விரும்புதோ அதனூடாக தங்களோட அரசியலை கொண்டு போகணும்னு யோசிக்கிறாங்க. இன்றைக்கு தமிழ் மக்கள் 75 ஆண்டுகளாக போராடின தமிழ் மக்களுக்கு என்ன தீர்வு கொடுக்கணும் எந்த இடத்திலையும் ஒரு வரி கூட சொல்ல முடியாத ஜனாதிபதி தமிழ் மக்கள் இளையோர்களினுடைய மனங்களை புரிஞ்சு கொண்டுதான் இந்த தந்திரோபாய நகர்வு. அந்த இன்டர்நேஷனல் பிளே கிரவுண்ட் எங்கே அமைக்கப்பட்டிருக்குது, அந்த அமைவிட சூழல் எல்லாம் சரியா, அது எதிர்காலத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் வரும், அதற்கு போக்குவரத்து எப்படி இருக்கிறது, அடிப்படை வசதிகளை எப்படி பெற்றுக்கொள்ள போயினோம் என்ற எந்த விதமான குறைபாடுகளை பற்றி சிந்திக்காமல் அவர் இன்டர்நேஷனல் கிரவுண்ட் ஒன்று அமைக்கிறோம். ஆகவே இதுதான் அரசியல். இவங்க இப்ப சரியான அரசியலுக்குள்ள வந்திருக்கிறாங்க. இதுக்குள்ள நாங்கள் எப்படி எங்களோட அரசியலை கொண்டு போறோம் என்றதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. நல்லது. பல விடயங்களை நாங்கள் இன்று பார்த்து கொண்டாலும் முக்கிய தகவலோடு இணைந்திருந்தீர்கள். தாயத்திலிருந்து சபாகோதாஸ் அவர்கள் முன்னாள் யாழ் மாநகர சபை உறுப்பினரும் வரலாற்று ஆசிரியரும், அது மட்டுமல்லாமல் சிறப்பாக அரசியல் ஆய்வாளரும், அது மட்டுமல்லாமலுக்கு இன்னும் பல பொதுப்பணிகளை செய்கின்ற சபாகோதாஸ் அவர்கள் அரசியல் ஆய்வுக்களத்தோடு இணைந்து கொண்டு இன்றைய அரசியல் ஆய்வுக்களத்தில் பல கருத்துக்களை வழங்கியிருந்தார். நன்றி சபாகோதாஸ் என்று இணைந்திருந்தவை. நன்றி தேவாண்ணா. நேர்கள் அனைவருக்கும் நன்றி. நல்ல உறவுகளை நீங்கள் இதுவரை பார்த்தது அரசியல் ஆய்வுக்களம்.
அடுத்த வாரம் மீண்டும் ஒரு அரசியல் ஆய்வுக்களத்தோடு இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். அரசியல் ஆய்வுக்களம். உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக்களம்.